கம்பெனி அதை பத்தி வருதா வேண்டாமாங்கிறத பத்தி மட்டும் பேசணும். நாளைக்கு அரசியலை பத்தியோ இல்ல அரசியலை பற்றியோ வேற எதை பற்றியும் பேச வேண்டாம். அந்த கம்பெனி வரணும் வரக்கூடாது இதை மட்டும் பேசி சுருக்கமாக பேசினாலும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒன்றியத்துக்கு சம்பந்தப்பட்டவர்கள் மட்டும் பேசணும். வெளிநாட்டில இருந்து வந்தவன் பணத்துக்காக வந்தவன் ஊருக்காக வந்தவன் பேசக்கூடாது. வெளியூர்ல இருந்து பேசக்கூடாது. இந்த ஒன்றியத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் மட்டும்தான் பேசணும். இது கருத்து கேட்பு எங்களுடைய தொகுதியோட பிரச்சனை. தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத வந்து பேசக்கூடாது. தயவு செய்து வயது மாவட்ட ஆட்சியர்களும் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களும் இங்கே இந்த தொகுதிக்கு உட்பட்டவர்களை பேச சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
பஞ்சாயத்துல உள்ளாரு தமிழ் இன தலைவர் தானை தலைவர் கலைஞருடைய ஆட்சியில் மின்சாரமே இல்லாத வீடுகளை தந்து மின்சாரம் என்ற துறையினால் அனைத்து வீடுகளுக்கும் மின்சாரத்தை தந்த தலைவர் கலைஞர் அவர்கள் இன்று ஒரு விளக்கு என்று சொன்னால் தொலைக்காட்சி பெட்டி தந்திருக்கிறார். அந்த தொலைக்காட்சியை பெட்டி வைத்துக் கொண்டு அந்த தொலைக்காட்சி மட்டும் நாம் பயன்படுத்துகிறோம். அதை அத்தனை வசதிகளும் வசதிப்படுத்துவது ஏழை எளிய மக்கள் அந்த மின்சாரத்தை பெற்றுத் தருவதற்காக கலைஞர் அவர்கள் மாண்புமிகு அன்னை சோனியா காந்தி அவர்களிடத்திலும் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களிடத்திலும் கூட்டணி கட்சி தொண்டர்களோடு கலந்து ஆலோசித்து தமிழகத்தை ஒரு மின்வெளி நாடாக, இன்னும் சொல்ல போனால் மின் பற்றாக்குறையே இல்லாத நாடாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்திலே எண்ணற்ற பல சிலைகளை வழங்கிக் கொண்டிருக்கிற தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த பகுதியிலே தமிழ்நாட்டிலே 5 மின் உற்பத்தி நிலையங்களை கொண்டு வருவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தொழிற்சாலைகள் வந்திருக்கிறது. நீங்கள் நினைத்து பார்க்கலாம், ஏதோ காயப்பண்ணூரிலே ஒரு மின் உற்பத்தி நிலையம் வந்துவிட்டது, அதனாலே நமக்கு என்ன பயன் என்று இங்கு வந்திருக்கிறவர்கள் சொல்கிறார்கள். இந்த மின் உற்பத்தி செய்தால்தான் டாடா பிர்லா கார் உற்பத்தி பண்ணுகிறார். அங்கே கார் உற்பத்தி பண்ணுவதற்கு 5000 தமிழனை என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அனுப்பிச்சிருக்கிறார் என்று சொன்னால் அது சாதாரண விஷயமா? நீங்கள் நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். எத்தனை தொழிற்சாலைகளிலே தமிழன் வேலை செய்கிறான், தமிழ் உள்ளவர்களை எத்தனை பேரை அனைத்து கட்சி பிரமுகர்களும் சிவர் செய்து அனுப்பியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் இந்த செட்டிநாடு கார்பரேஷன் போன்ற நிறுவனங்கள் தங்களுடைய பண முதலை ஏதோ ஆந்திராவிலோ இல்லை கேரளாவிலோ சென்று முதலீடு செய்தால் அவர்கள் இரட்டத்தம்பலம் வைத்து வரவேற்பார்கள். அவர்களெல்லாம் விட்டுவிட்டு இந்த சொந்த மண்ணிலே இன்னும் இதை ஒரு பெருமை என்று சொன்னால் நீங்கள் சொந்த மண்ணிலே வந்திருக்கிறார். எத்தனையோ நிறுவனங்கள் இங்கே வந்திருக்கின்றன. அவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா கேரளா போன்ற இந்த இடத்திலே வந்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையான ஒரு தமிழ் உணர்வு படைத்த இன்று தமிழ் உணர்வோடு தமிழ் நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே நமது செட்டியார் அவர்கள் அண்ணாமலையார் செட்டிநாடு குரூப் இன்று சொந்த மண்ணிலே எவ்வளவு பார்த்தீங்கன்னா வெளியூர்ல போய் சம்பாதிக்கணும்னு பார்ப்போம். ஏன்னா சொந்த மண்ணிலே வந்து எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் இங்கே 10 பேருக்கு வேலை கொடுக்க வேண்டும், இந்த தமிழகத்தை முன்னேற்ற வேண்டும், கலைஞருக்கும் தமிழக அரசுக்கும் அன்னை சோனியாவுக்கும் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்திலே இந்த செட்டிநாடை இந்த மின் உற்பத்தி நிலையத்தை இங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்கு இந்த பகுதி வாழ் மக்கள் அனைத்து கட்சி சார்பாகவும் இங்கே வருகை தந்திருக்கின்ற ஒரு வெளியூர்காரர்கள் வந்து சில கருத்துக்களை தவறான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் வாக்கெடுப்பீர்கள் என்றால் இந்த நிலையத்திற்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவார். இந்த மின் உற்பத்தி நிலையம் வேண்டும் வேண்டும் வேண்டும். ஏன் என்று சொன்னால் வருங்காலம் மின்சாரம் இல்லாத உலகம் அமைய முடியாது. அதனால இந்த பகுதியிலே எந்த நிலத்தையும் யாரு மனதையும் புண்படுகின்ற அளவிற்கு ஒரு நிலத்தை கூட வாங்கவில்லை. அவர்களாக தானாக சென்று பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறார்கள். அதை விட ஒரு 4 ஆண்டு காலத்துக்கு 4 தினங்களுக்கு முன்பால் பணம் கொடுத்து வாங்கியவர்களோட எங்களுக்கு பட்டாது என்று சொன்ன போது இன்னும் 20,000 ரூபாயை தருகிறேன் என்று சொல்லி தந்த வல்லலான் செட்டிநாடு குரூப் அவர்களுக்கு தமிழக அரசுக்கும் நாங்கள் என்றென்றைக்கும் அன்னை சோனியாவுக்கும் உறுதியாக இருப்போம், உறுதியாக இருப்போம். ஆதரிக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் முத்துக்குமார் நான் பேசுகிறேன். இந்த பகுதி மக்களில் இந்த பகுதி மருத்துவர் ஐயா எங்களுடைய ஐயா கனவுக்குதுங்க. இந்த பகுதியில் வாழ்கின்ற பாட்டாளி ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் என்றால், இந்த பகுதியில் வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்றால், இந்த பகுதியில் மக்கள் நலவு பார்க்க வேண்டும் என்றால் கம்பெனி வர வேண்டும். எதற்காக என்றால் இந்த பகுதியில் நாங்கள் போய் இங்கிருந்து போய் நாங்க போய் ஒரு இடத்துல எங்களுக்கு உள்ள விவசாய நிலத்தை நாங்க வச்சிருக்கிறோம். நாங்க முடியாது. விவசாயம் ஏறுதான் நாங்க விடுவோம். எங்களோட விலை நிலத்தோட விலை இன்னைக்கு 100 ரூபாய் போறாத நிலத்தை 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் வித்திருக்கோம். இதோட பெருமை யாருக்கு கிடைக்குது? விவசாயம் ஒடுக்கப்பட்ட விவசாயிகள் ரொம்ப நொந்து போய் கிடக்கிறவன் இன்னைக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும் நினைச்சிட்டு இருக்கான். இந்த நிலைமையில இந்த கம்பெனி வர வேண்டும்
இந்த உப்பு